ஆஃபீஸுக்கு வந்தாலே கொட்டாவி கொட்டாவியே தான். என்ன சார் பம்பர் விடாங்க சார். அது கொடுக்கலாம். அவனே சொன்னான் தானே, நான் வேலை கொடுக்கலாம் தானே. இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஒன் பண்ணவே தெரியுது. கொஞ்சம் மடிவாயில் இருக்கு. சோடியா இருந்த உங்களோட கதையில கதை இல்லை. நீர் அவைய பெரிய கதை ஒன்று உங்களோட கதைக்கிற நான் இருக்க மாட்டேன். நான் கட்டாயம் படிச்சுட்டு வந்திருக்கிறீங்களா? ஆனால் கம்பெனியா ஆஃபீஸுக்கு வந்தாலே கொட்டாவி கொட்டாவியே தான் வருது. என்ன செய்யறேன் தெரியாமல நித்திர தானே வருது. வேலை செய்கிற மூட்டை வருது இல்லை. அப்பா இனித்தான் வரும். ஹலோ, என்னப்பா உனக்கு என்ன சொன்னான்? நான் வேலையால் எடுக்க சொன்னான். சரி, இங்கே ஒரு வேலையும் இல்லையாப்பா. நான் இங்கே மேனேஜரப்பா. நான் உனக்கு அப்போ முந்தல் கூட சொன்னான் தானே. இங்கே எனக்கு உன்னோட கதைக்கிறத தவிர இங்கே ஒரு முக்கியமான வேலையும் இல்லை எனக்கு. அது நான் காட்டி விட எல்லாம் அவங்க தங்களோட வேலை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. ஒரு பிரச்சனை. அது யாரு? ஓ ஓ அது கொடுக்கலாம். அவனே சொன்னான் தானே, நான் வேலை கொடுக்கலாம் தானே. இங்கே நிறைய இடம் கிடாக்கு, பிரச்சனை இல்லை. வேக்கன்சிகள் நிறையா கிடாக்கு. ஓ அப்படி இல்லாட்டி இங்கே இருக்கிறவன்ட்ட தூக்கி போட்டு ஆளை போட வேண்டியதானே பொறுப்பா. ஓ அதானப்பா. என்ன இவ்வளோ நாளும் என்ன தம்பி இல்லையண்டல சொல்லி, என்ன தம்பி இருக்க ஒரு கதையும் சொல்லி எங்கே இருந்து வந்தவன் அவன்? ஓ அட கோதாரி இவன் அந்த கேஸில் பிடிபட்டாலையா? சரி சரி. அதான் இவன் இப்போ இந்த கேஸ் முந்தி பள்ளிக்கூடம் பள்ளியவே வீடி ஒன்று பிடிபட்டு ஆடி வர்றாக்கள் கூட. என்ன? ஓ சரியப்பா. அவனை கொண்டு வந்து இங்கே வச்சா அப்புறம் அவன் இதுகளுக்கு ஒன்றும் பிடுங்கி விளையாட மாட்டான் தானே. சரி சரி. அப்படி ஏண்டா இங்கே ஒரு ஆளை தூக்குவோம். இங்கே நிறைய பேர் ஆக்கள் வேலை கூடி போச்சு. பிரச்சனை இல்லை, நான் தானே மேனேஜர். இங்கே இருக்கிற ஒரு தானே வேலையால் தூக்கி போட்டு உண்ட தம்பியை கொண்டு வந்து இங்கே போடுறேன். அவன் ஒன்றும் இதண்டாமல் இருந்தான்டா சரி. இங்கே கொண்டு வந்து இந்த கசக்கிறது, அங்கே இது ஆளுக்களால் லீக் பண்ணுறது, பதுக்கிற வேலையால் இங்கே செய்யக்கூடாது. ஓ சரி சரி. மற்றது என்ன பின்னேரம் பண்ண பக்கம் போவோம். ஒரு ஆள் வெடி என்ன அங்கே டேபிளை பாருங்க. அங்கே டேபிளை இதில் பாருங்க. கொண்டு உன்னை கொடுத்துட்டு வாங்க. அதே போத்திலே எடுத்து வைங்க. இதில் சார் வேலையில் ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆள் வருது. உங்களுக்கு ஹெல்மெட் அங்கே வைங்க. லெட்டர் கொடுத்தாச்சு. ஓ சரி சரியாப்பா. நான் வைக்கிறேன். நான் ரெடி பண்ணிவிட்டு உனக்கு அடிக்கிறேன். திருப்பி அடிக்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டு அடிக்கிறேன் சார். லெட்டர் கொடுத்தாச்சா? ஆமாம், ஒரு பிரச்சனையும் இல்லையா? நான் போனபடியே அதில் கொடுத்தாச்சு, முடிச்சாச்சு. நீங்கள்லாம் வந்துருக்கீங்க. இதில் இருங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லுவோம். மீட்டிங்கோ? மீட்டிங் ஒன்று இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று. ஏன்னா வேலை கொஞ்சம் இடையில நடக்குது. இல்லை இல்லை, அதை பற்றி தான் கேட்க போகணும். உங்களோட இதை பார்க்கணும். உங்களோட சம்பளம் கூட்ட போறீங்களே பதவி? இல்லை இல்லை, கார்ட் பண்ணது நீங்களோ? வேலை செய்கிற எங்களோட ஐசி பண்ணது நீங்களோ? ஆஃபீஸ் ஐசி கிடக்குது அங்கே மேய்ச்சல் கிடக்கு. அது இந்த நம்பர் தெரியுமா பாடமோ? நீங்கள் இவ்வளோ வந்து என்னென்னா உங்களோட மாத சம்பளத்தை இந்த முறை போடுறோம். நேரத்துக்கே இல்லை இல்லை, நேரத்துக்கே போட்டு விட்டுருவேன். உங்களுக்கு இது சொன்னீங்க. நான் 2-3 மாதத்தில் கூட்டுறேன். இப்போ கூட்டி விட்டீங்கன்னா கரைச்சல் இல்லை. எவ்வளோ எவ்வளோ எவ்வளோ? ஒரு 20,000 கூட்டுங்களே. உங்களுக்கு வந்து 26ஆம் தேதியோட வேலை ஓஃப். சரிதானே? சம்பளத்தை வாங்கிக்கொண்டு நீங்கள் வேலையால் நில்லுங்க. சம்பளத்தை வாங்கிக்கொண்டு உங்களுக்கு 26ஆம் தேதி சம்பளம் தந்துடுவோம். என்ன சார் ரொம்ப விடாங்க சார். நான் வேலையை இந்த வேலையோட பாருங்க. அரே இஞ்சி பாடா, நானே உன்னோட பெம்பல் விட. என்ன சார் சீரியஸாக தான் வேலை சரியா? நாங்கள் வந்து ஆஃபீஸில் கொஞ்சம் ஆக்களை குறைக்கிறோம். இப்போ இரண்டு எங்களோட நிறைய முதல் வந்து நிறைய போகுது. சம்பளத்துக்கே நிறைய காசு போகுது. அதாவது ஆக்களை கொஞ்சம் குறைக்க போகிறோம். முதலாவது உன்னதான் வேலையால் நிப்பாட்ட போகிறோம். சார் நீங்க சிரிச்சுக்கொண்டு காய்க்கிறீங்க சார். சும்மா விளையாடுறாங்க சார். நீங்க சும்மா விளையாங்க சார். என்னடா இப்படி சதிச்சு பாப்பா? அண்ணா அது முடிச்சிட்டீங்களே. அவங்களெல்லாம் முடிஞ்சு சார்ட்ட சைன் வாங்க வரதான். தங்கச்சி தங்கச்சி போனோம்னா வேலை ஒரே ஒழுங்கா செய்யுங்க. இவன் தான் ஆஃபீஸுக்குள்ள ஒரு அப்பா மாதிரி இருக்கிறவன். இவனை நிப்பாட்டினா தான் அவனா போடலாம். மற்றாக்களை நிப்பாட்டினா அதுகள் குழம்புங்க. இவனைத்தான் எப்படியா சரி. ஏன் கம்ப்யூட்டரோட நித்திரோல் ரியல்
டாக்கெட் அடிக்கிறேன்னு ஒழுங்கா வேலை செய்யுங்க. தம்பி இஞ்சி வா அவையிலெல்லாம் டாக்கெட் இடிப்பினம் அடிப்பினம் எல்லாம் என்ன சார் இப்போ என்ன பிரச்சனையாண்டா நான் சொல்றத முதல் கேள். நான் உன்னோட பகுடி விட வேறே இல்லை. இது பகுடி விடுற இடமும் இல்லை, நீ பெரிய பகுடிக்காரனும் இல்லை. நீ கக்க பக்கம் செஞ்சு போட்டு அங்கே ஓடுற முதலாவது. இது முதல் என்ன சார் சும்மா என்ன நான் இல்லாட்டி வாங்க பாருங்க அவங்கள ஒருதான் கம்ப்யூட்டரோட நித்து ஓடுறான். அது இல்லையாப்பா, நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எங்களுக்கு மேல பெரியாக்கள் பொறுப்பா நிக்கிறீங்கன்னா நீங்கள் இதில் பார்க்க வேணும். நாங்கள் என்ன லெட்டர் கொடுக்க அனுப்புறீங்க, நான் அதெல்லாம் முடிச்சிருந்த வரைக்கும் அவங்க வேலை செய்ய அனுப்பிக்கிறாங்க சார். பிறகு நீங்கள் ஒவ்வொரு கிழமை மீட்டிங் போட்டு அப்புறம் என்ன கிளிப்பி அவங்கள நான் பார்ப்பேனடாப்பா. இப்ப நான் இருக்கிற சிச்சுவேஷன் தெரியாம நீ இருந்து விளையாடி கொண்டிருக்க. என்ன சார் பிரச்சனை சொன்னா தானே நாங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆக்சன் நடக்கணும்னு தெரியாம நிக்கிறேன்னா என்ன சார் நீங்கள் எங்களுக்கு மேலே இருக்கிறா நீங்களே எப்படி சொன்னா அது என்னன்னு சொன்னா நான் கொஞ்சம் இந்த கணக்குகள் எல்லாம் கூட்டி பார்த்தேன். கணக்கு பிரச்சனை இல்லை அக்கௌண்டர் வந்தது. இப்போ எங்கட நாங்க வந்து முதல்களை போட்டு இந்த இதை செய்யல வந்து எங்கட முதலீடு இருக்கு தானே, அதை கொஞ்சம் குறைக்க வேணும். அப்ப நாங்கள் உற்பத்தி செய்யறத குறைச்சிடுவோம். உற்பத்தி எல்லாம் சரியா வருது. நான் வந்து என்ன கொஞ்சம் அளவுக்கு அதிகமா இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸை வந்து குறைப்போம் பாக்குறேன். சரி அப்படி என்ன இப்ப கடைசியா 3 நாளைக்கு முதல்ல எடுத்துறீங்களா? அவனை தூக்கி விடுங்க. அவன் அங்க நித்திர ஓடுறான். அவன் புதுசா வந்தவன் படிவா வேலை செய்வான். அப்ப அந்த பொம்பளை பிள்ளை அதுவும் தூக்க அதுக்கு முதல்ல அது வந்தான். சரி ஐயோ அவளுக்கு வேலை தெரியுது இல்லை, அந்த பிள்ளைக்கு இங்கிலீஷ் நுழைச்சும் இல்லை, தமிழும் ஒழுங்கா கதைக்கிறது இல்லை, மிக்ஸ் பண்ணி கதைக்குது, நாங்க கதைக்கிற விளங்குதும் இல்லை, பிள்ளைக்கு கம்ப்யூட்டர் ஒன் பண்ணவே தெரியுது இல்லை இருக்குது. ஆனா பிள்ளை கொஞ்சம் படிவா இல்லை, அதை கொஞ்சம் வச்சிருப்போம். அப்படித்தான் உங்க உருப்பட வேற வேலைக்கு வச்சுக்கிறீங்க, வடிவான ஆக்களை தானே வச்சுக்கிறீங்க. இருக்கட்டும் நான் சொல்றேன்டா, அது கொஞ்சம் இளசுகள் சின்ன சிறுசுகள் கொஞ்சம் உத்வேகமா வேலை செய்யும். ஐயோ வேலை செய்தல நான் இல்லாட்டி இப்ப நான் இப்ப வெளியில உங்களோட வேலை பார்த்துட்டு வாரீங்க, அங்க ஒரு வேலையும் நடக்கல. பிறகு நீங்கள் என்ன கூப்பிட்டு எனக்கு தான் பேசுவீங்க. நான் அவைக்கு சொல்லிக் கொடுக்குறேன் வேலையில, நான் சொல்லிக் கொடுத்து பலிச்சா பாப்பேன். எனக்கு என்னண்டா நான் யோசிச்சு நான் எடுத்த முடிவு என்ன ஆக்களை குறைக்க வேணுமா? நில்லுங்க அதில் நான் வேலை இல்ல இல்ல அதோட தேவை இஞ்சி வேற முதலாவது இஞ்சி வேற. நான் ஒரு மேனேஜர்னா எனக்கு முதல் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் முதலாவது. என்ன அதை செய்யும் முதலாவது இது முதலாவது. நீர் இந்த மாதத்தோட நில்லு அவ்வளவுதான் கதை விஷயம் முடிஞ்சது. உங்களுக்கு நான் 26ஆம் தேதியே சம்பளம் போட்டுருவேன். இந்த முறை 4 நாள் 30ஆம் தேதி வளமையா போறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோமோ? ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, நீர் ஹோம் ஃப்ரம் ஒர்க். அங்கேயே இரும் வீட்டு தேவையில்லை. என்ன சார் அப்படித்தான் நீங்கள் என்ன சொல்லி போட்டு நீங்கள் பாடி விட்டு கொண்டிருக்கிறீங்க. நான் ஒரு பாடியும் முடியல, நான் சீரியஸா தான் காய்ச்சி விட்டுருக்கேன். முதலாவது நான் உண்மையில நிப்பாடி போட்டு பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு தடவை குறைப்பம் கொண்டு பார்க்கணும். என்ன சார் நான் இவங்களை எல்லாருக்கும் நான் பொறுப்பா இருக்கேன், என்னைய நிப்பாடி போட்டு பிறகு நீங்க தனியா என்ன செய்வீங்க? இல்ல நான் தனியா இல்லை, அது இன்னொரு ஆளை கொண்டு போறோம். குறைஞ்ச சம்பளத்துக்கு ஒரு ஆள் வாரன்னு சொல்லி அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளா. நான் இவ்வளவு நாளும் வேலை செய்யறேன்னு என்ன சார் நீங்கள் இப்ப இப்படி திடீர்னு நீங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கலாது? இல்ல நான் என்ன வேலையை விட்டு நிப்பாட்டுறேன் நீங்க வேலைக்கல எனக்கு சொல்ல வேணும். நான் சம்பளம் தருவேன், இந்த மாத சம்பளத்தை தந்து விட்டுருவேன். இப்ப வார 26ஆம் தேதி தருவேன். நீர் அதோட நீர் வேற வேலையை பேர் அல்லது வேற இடத்துக்கு போம். சரிதானே? இண்டையில இருந்து உங்களுக்கு வேலை இல்லை, நீர் இன்றைக்கு பின்ன மத்தியானத்தோடய வீட்டை போகலாம். இல்லை உங்களுக்கு வேலை இதோட நில்லும் வேலையால ஆக்களை குறைக்கிறோன்னு பார்க்குறோம். சரிதானே? உண்மையா நல்லபடியா தான் வேலை செஞ்சேன், அதுலயே ஒரு குறையும் இல்லை. இல்ல நீங்க சொல்லுங்க, நான் என்ன பிள்ளை செய்தேன்? நான் இப்ப இன்றைக்கு விடிய வந்ததுல இருந்து 8 மணிக்கு நான் ஷிஃப்ட் பண்ணையில இருந்து சைன் வச்சையில இருந்து பிங்கர் பிரிண்ட் வச்சையில இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இரவும் நீங்கள் எல்லாம் போக முடியும், உங்களோட வேலையை நான் எடுத்து போட்டு செய்து அவங்க விட்டுட்டு போற குறைய வேலையை நானே செய்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போ. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு டைமே கணக்க வரும். அதுக்கே நீங்கள் காசார இல்லை முதலாவது. எல்லாத்தையுமே நாங்கள் செய்து கடைசியா இல்ல ஒவ்வொரு கிழமையும் பேச்சு நானே வாங்கி அவங்க போடுற பிள்ளைகளுக்கு நானே பேச்சு வாங்கி நீங்க போடுற பிள்ளைக்கு என்னைய பேசி எல்லாருக்கும் நான் நாய்வடா பாடா நான் தெரிஞ்சோட்டு இருக்கேன். நீங்க அதெல்லாம் சரிதான். அப்ப நிப்பாட்டுறீங்க, ஆனா நம்மளுக்கு வேலை அதான் என்ன காரணம்? அது நான் நிப்பாட்டுறேன், இந்த மாதத்தோட நிப்பாட்டு. அது நாங்கள் அப்படித்தானாப்பா, இது எங்கட ஹோம்பனியாப்பா, இது என்ன இது உங்களோட இதுதான் இது நான் என்ன சார் நீங்க பிராங்க் பண்றீங்களா? இல்ல நாங்கள் ஒன்றும் பிராங்க் பண்ணல, இது எங்கட ஹோம்பனி. நாங்கள் திடீரென்று ஆக்களை கூட்டுவோம் குறைப்போம், சில வேளை ஹோம்பனியை எழுத்து பூட்டுவோம், சில வேளை புது ஹோம்பனியும் பக்கத்து ஊர்ல பார்ப்போம். நாங்கள் என்னவும் செய்வோம், ஏன்னா இது எங்கட ஹோம்பனி. நான் நிப்பாட்டுறேன், வேலையில இருந்து நிப்பாட்டுறேன். அப்படி சொல்லலா சார்? என்ன சார் காரணம் சொல்லுங்க, நான் ஒழுங்கா வேலை செய்யறேன் தானே. உங்களுக்கு காரணம் என்ன? அந்த இவ்வளவு காலம் ஏதாச்சும் நான் சரி நீங்க சம்பளம் கூட்டிக்கிட்டே எதிர்பார்த்து நானும் ஒவ்வொரு முறையே நானும் உங்களுக்கு சொல்லி இல்ல கடிதம் எழுதி லெட்டர் எல்லாம் செய்து ஒன்றின் ஒரு பிரயோசனம் இல்லை. சரி நான் அப்படி இருந்தும் வேலை செய்யறேன், நீங்கள் சொல்ல வேலையும் செய்யணும், சொல்லாத வேலையும் நான் செய்யறேன். உங்களுக்கு பரவாயில்ல, நாங்கள் இப்ப நான் சொல்லிட்டேன் காரணம் பர்க்கஸா குறைக்கணும். அதுக்கு நீங்க வேலை செய்யாத புதுசா எடுத்தாக்களை நிப்பாட்டுங்க. அங்க எத்தனை விறகு பாருங்க, அந்த 2 நித்திரோடு அங்க 2 சோடியா காய்ச்சி கொண்டு இங்க காதலிக்கிற இடமா இது. அங்க பாருங்க அந்த அவனை பாருங்க, அவனும் அவளையே பாருங்க.
வந்த ஒவ்வொரு நாளும் இங்க பார்க் மாதிரி இருக்கு இது என்ன பண்ணையா எனக்கு சோடியா இருந்தவங்க உங்களுக்கு அவையில இல்லை நீர் அவைய பண்ணி காத்து நீர் பார்த்தா எல்லாரையும் குறை சொல்லிக்கொண்டே தெரியுது உங்களை தான் நல்லா நிப்பாட்டணும் அதான் நம்மளை நிப்பாட்டணும் காரணம் கிட்ட நிறுத்தணும் அதான் காரணம் என்ன காரணம்னா நீர் பக்கத்தில் இருக்கிற உடனே ஐயோ சார் நான் இப்ப நீங்க கேட்டு படிக்கத்தான் நான் இது சரியான நான் இதான் உங்களோட முடிவா இப்ப இதுதான் என்னுடைய முடிவு நீங்கள் தயவு செஞ்சு இது இந்த மாதத்தோட நில்லுங்க மற்றது வேறு ஒரு ஆளை வந்து இதுக்கு பொறுப்புக்கு நான் போட போறோம் அவர் ஒரு கொஞ்சம் இதான ஆள் வர்ற எனக்கு தெரிஞ்ச ஆள் தான் சொந்தக்காரர் ஒரு ஆள் அவர் கனகாலம் நிறைய இடம் சார் நீங்கள் எப்படி குண்ட போடுறீங்க உங்க இந்த வேலையை நம்பித்தான் நான் வீட்டு லோன்ல இருந்து கணக்கு லோன் எல்லாம் எடுத்து வீட்டை கணக்கு காசு கட்ட வேண்டியாக்குறேன் சரி அது பரவாயில்ல நீங்க தார 50 சம்பளத்துக்கு நாங்கள் படுற பாடு அதுக்குள்ளே நீங்க திடீர்னு ஒரு குண்ட போட்டா ஒரு வேலைத்துல நீங்க ஆரம்பத்துல ஆவணங்கள் எல்லாம் தரீங்க என்ன சொன்னீங்க நீங்க அக்ரிமெண்ட் தரீங்க என்ன அக்ரிமெண்ட் அதுல எழுதி இருக்கிறீங்களா நீங்க இப்படி வேலை நிப்பாட்டுவீங்க அதுல நிறைய எழுதி கிடக்கு நீர் வாய்ச்ச நீரோ அப்பே கொண்டு தாரீங்க இப்ப நீங்க செய்யறது வேற மாதிரி இருக்கு அக்ரிமெண்ட்ல நிறைய பந்தி அழினாங்க எல்லாம் வாய்ச்ச நீரோ நீர் ஓமன் தான் எங்களை ஜாயின் பண்ணி அப்புறம் என்ன அதுல எடுத்து பாரு அதுல எல்லாம் கிடக்கு என்ன அதுல திடீர்னு நிப்பாட்டுவோம் காரணம் இல்ல நிப்பாட்டுவோம் போட்டு கம்பெனி வந்து கொஞ்சம் நடத்துல போற மாதிரி ஐயோ அதுக்கே என்ன நிப்பாட்டுறீங்க உங்களை நிப்பாட்டினா உங்களோட சம்பளத்தை மிச்ச பிடிச்சி நாங்கள் ரன் பண்ணலாம் உங்களுக்கு இல்ல வீணா இல்ல சம்பளம் நான் உங்களோட கொம்பனி உங்களுக்காண்டி நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன் நான் இல்லாட்டி இந்த கொம்பனி இன்னும் வேலைக்கு எழுத்து முடியிருப்பீங்க ஒரு வருஷத்துக்கு அதான் கொஞ்சம் லேட்டா மூடுறோம் வார கிழமை மூட போறோம் நீர்மலை நிப்பாட்டுறது வந்து முடிவு பண்ணியாச்சு தயவு செய்து சொன்னா கேளும் நீர் இதுல இருந்து கத்தி ஒரு வீடியோ சொன்னதும் இல்லை விளங்குதா நீரா தெரிஞ்சு மற்றவர்களுக்கு அவமானமா இதா இருக்கக்கூடாதுன்னா நீரா ஏதோ ரிசைன் பண்ற மாதிரி வேணுமெண்டா கடிதம் ஒன்று எழுதி தந்துட்டு போதும் அப்படியெல்லாம் நான் போக மாட்டேன் இந்த விசற்கால நான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தா நான் வேலை செய்ய முடியும் உங்களுக்கு இப்ப நீங்க வேலை நிப்பாட்டி போட்டீங்களோ உங்களோட கதைக்கிற நான் இருக்க மாட்டேன் நான் கட்டாயம் இதுக்கு பொறுப்பான ஆகிறப்ப நான் கதைப்பேன் நாலு மலை வேலையோட பிடிக்கிறேன்னு சொல்லி சொன்னா அதுக்கு நம்மளுக்கு தான் கொஞ்சம் அசிங்கம் அதை நீராவே ரிசைன் பண்ணி போட்டு அப்படி செய்யலாம் அப்படி ஒன்று செய்து கொடுக்கும் இப்ப நீங்கள் நான் காலம் பொறுமையா நீங்கள் செய்த எல்லா அரியண்டத்துக்கு நான் பொறுத்து எவ்வளவு டென்ஷன் உங்களால எங்க வீடுகளையும் விட்டு நாங்க உங்களோட வேலைக்கான நீங்கள் இதை வந்து நித்திரவுங்க நீங்க ஒரு நாள் அங்க ஒரு அதுல பாருங்க முதல்ல இருக்கிற ஆராய்ச்சி ஒருத்தன் வேலை செய்யறாங்க ஒன்று பிசில இருந்து டிக்டாக்கும் இதுவும் பாத்துக்கோங்க அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்க வடிவானாக்களை பட்டு வேலையை போற வடிவானாக்களை சம்பளம் கூட்டி கொடுக்குறீங்க சரி விடுங்க என்னண்டா நான் உங்களை சொன்னா புறணைக்க கூடாது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து வேலை தர சொல்லி அந்தரப்பட்ட ஒரு நிக்குது அப்ப அவ கொடுப்போம் இந்த வேலை அதுக்கு எனக்கு இங்க என்ன யாருக்கு எதுக்கு கொடுக்கணும் எது கொடுக்கணும் நான் இவ்வளவு காலம் எத்தனை வருஷம் வேலை நான் இந்த பதவிக்கு வர எவ்வளவு காலம் வேலை செஞ்சிருக்கேன் அது தெரிஞ்ச ஆளப்பா அது நீங்களே மனச்சாட்சியை சொல்லிட்டு சொல்லுங்க உங்களோட வேலையை விட நான் செய்யற வேலை கூட இல்லை நீங்க ஒரு செயினை மட்டும் தான் வைக்கிறது ஏதாச்சும் ஒன்று செய்திருக்கிறீங்களோ சரி இந்த ஆபீஸ்ல நடக்கிற பிரச்சனைக்கு ஏதாச்சும் தீர்வு சொல்லியிருக்கீங்களோ சரி விடுங்க அது எனக்கு தெரிஞ்ச என்ன கமெண்ட் நீங்கள் எனக்கு தகுந்த முன்னுக்கே ஒரு தெரியப்படுத்தாமல் என்ன வேலையை விட்டு நிப்பாட்டுவீங்க காரணம் தெரிஞ்சால தம்பி என்ன அது எனக்கு தேவையில்லை தெரிஞ்ச ஒரு அது தெரியும் நீங்கள் உங்களுக்கு பல இடங்கள் அப்படித்தான் தெரிஞ்சாக்கள் தம்பி உங்களோட சொந்தக்காரர் வேலையை தெரியாதாக்கள் படிக்காதாக்கள் இந்த துறை சம்பந்தமா படிக்காதாக்கள் எல்லாத்தையும் கொண்டு வேலைக்கு போடுவீங்க வெளியில அவனை கடத்தி போட்டு இருந்திருப்பான் அவனை கொண்டு வேலையை போடுவீங்க உங்களோட லவ்வரும் உங்களோட மேனேஜ்மெண்ட் சொந்தக்காரரும் அதே நீங்க கேட்கக்கூடாது நீங்க எனக்கு நாங்கள் இந்த துறைக்கு படிச்சுட்டு வந்திருக்கோம் இதுக்குள்ள படிச்சுட்டு வந்திருக்கிறீங்களா ஆனா கம்பெனியாட்ட நான் வேலை செய்யிருக்கிறல்ல அதுதான் சம்பளம் தந்தாச்சுல்ல ஐயோ சம்பளம் தந்தாச்சு நீங்க அப்படி திடீர்னு நிப்பாட்டலாம் நாங்கள் அப்ப நீ திடீரெண்டல வந்து ஒரு வருஷ கணக்குக்கு முதல்ல நான் இங்க வந்து சேரப்போறேன் சொல்லி திடீரெண்டு இந்த வீக்கு வந்தா திடீரெண்டு எடுத்தோம் இப்ப திடீரெண்டு நிப்பாட்டுறோம் என்ன காரணம் எனக்கு சொல்லுங்க அதுதானே காரணம் இப்ப சொன்னதான் காரணம் நான் வேற ஒரு ஆளை போட போறேன் சரி அஞ்சு நிறைய சம்பளம் போய் கொண்டிருக்கு வேர்க்காஸ் குறைக்க வேணும் எல்லாம் நட்டத்துல போகுது நான் இது எந்த கம்பெனி இப்ப மூடுவேன் நாளைக்கு இதை ஃபுல்லா பூடி போட்டு இன்னொரு கம்பெனியும் திறப்பேன் அது எந்த அதே லூப்ல சொல்லி போட்டுருக்கீங்க நீங்க அதான் சொல்றேன் உங்களுக்கு இல்ல எனக்கு இந்த வேலை தேவையில்லை உங்களோட இந்த வேலையை காணி நான் வந்து எனக்கு வேலை தெரியும் வெளியில போனாலும் நான் எனக்கு சுயமாயாங்க தெரியும் நான் என்ன வேலையும் செய்வேன் இவ்வளவு நேரம் நான் பொறுத்து நாங்க இவ்வளவு காலம் முடிஞ்ச காணி நீங்கள் சொன்ன வார்த்தையில அவங்களுக்கு காணும் அங்க வேலை செய்யாமனே மற்ற வாங்க பாருங்க அவன் என்ன செய்யறான் இவ்வளவு நேரம் அவனுக்கு என்ன நடக்க தெரியுமா ஒரு லெட்டர் எழுதி கூட பேச எனக்கு லெட்டர் மட்டும் ஒண்ணும் தேவையில்லை நீ நிப்பாடுற என்னால செய்யற செய் அப்ப உனக்கு இந்த காசு எனக்கு நீ உண்ட சம்பளம் எனக்கு தேவையில்லை 26ஆம் தேதி தாரண்ட காசு இல்ல பாமண்ட் நான் பாத்துக்கொள்றேன் நான் வெளியில போய் பாத்துக்கொள்றேன் நான் இந்த மாதம் இல்ல நான் வெளியில போய் பாத்துக்கொள்றேன் பாமண்ட் தரவ மாட்டேன் நீ இவ்வளவு கதை காய்ச்சி போட்ட உனக்கு காசும் இல்ல அதுவும் தர மாட்டேன்
பேசாம ரிசைன் பண்ணி போட்டு ஓடும் எங்கேயாலும். அது எனக்கு தெரியும். நான் வெளியில போய் என்ன வேலையை செய்வேன் சரி. உன்ன பெட்டி கடை போட்டாலும் நான் சம்பாதிப்பேன். எனக்கு நீ உண்ட வேலை எனக்கு தேவையில்லை. ஒரு கம்பெனி நடத்தில கம்பெனி நீங்க கம்பெனியை பற்றி காய்க்காங்க. நாங்கள் எத்தனை இடத்துல எத்தனை கம்பெனி வச்சிருக்கோம் தெரியும். கலைக்க வேண்டாம். நான் இப்ப காய்ச்சினான் உங்களுக்கு. உங்களுக்கு காய்ச்சினான். எத்தனை பிரான்ச் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களோட பிரான்ச் குப்பையில போடு. நீ இப்படி வந்து உண்ட ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு உழைக்கிறதுக்கு நாங்கெல்லாம் காரணம். நான் இல்லாட்டி இந்த மாதிரி எல்லாம் பார்க்க மாதிரி தான் இருந்திருக்கு. எல்லாம் சோடு கொஞ்சம் போட்டு கொண்டு இருந்தேன். நீ சாக்கு நீ பாப்பா. உள்ள தூக்கி போட்டுருவாங்க. நீ யாரோட காய்ச்சி நிற்கிற? ஒரு கம்பெனிட்ட மேனேஜரோட காய்ச்சி நிற்கிறேன்னு மரியாதையாக காய்க்கும். கம்பெனி நடத்தில கம்பெனி அதெல்லாம் கம்பெனி எங்களுக்கு நடத்த தெரியுமா? இந்த பண்ணா காசும் இல்ல அப்படியே ஓடும். ஹலோ ஹலோ ஓமாப்பா இங்க ரெடி. ஓ அது உண்டு. ஒரு வேக்கன்சி ஆக்கியாச்சு. ஒரு இடம் கிடாக்கு. ஒரு தடவை அனுப்பியாச்சு. மற்ற தம்பி அனுப்பி வையா. அவர்கிட்ட மற்ற அந்த இதுகளையும் என்னது அவர்கிட்ட இதுகளை கிடந்தா கொடுத்து விடு. ஓ அவன் அவன் படிக்காதால் தான் அவன் எங்கே போடுறான்னு தெரியல. யாரோ ஒரு தான் நம்பிட்டான். அவன் இடத்துக்கு பிடிச்சி விட்டு கிடாக்கு. அதான் சரி சரி கோவிக்காத. நீ பா என்னன்னாலும் பா. எல்லாம் பார்த்து செய்யலாம். அதான் அவனுக்கு தெரியாதப்பா. இது எங்கட கம்பெனி தானேப்பா. நாங்கள் என்னவும் செய்வோம் தானே. சரி சரியோ எடு. பின்னர கணக்குக்கு விடுங்க. ஓ நாங்கள் பிறகு தானே. அதான் விளையாட்டு. சரியாப்பா சரி சரி. அதான் எல்லாம் ஆஃபீஸாக பூட்டி போட்டு வாரேண்ணா. அதேப்போம் சரி வை வார். ஓகே. ஓ ஒரு மாதிரியோ இந்த பெஸ்டி அணைஞ்சிரும் போலாம் கிடக்கு. நினைக்கிறதுக்கு எத்தனை விளையாட்டு காட்ட வேண்டி கிடக்கு. நல்லா விளைஞ்சவனையும் தூக்கி அனுப்பியாச்சு. கம்பெனியின் நாசமாக போக தெரியல. எதுக்கும் போய் வந்து கதை அமுக டுமுக அமால் டுமால்